காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கேவுக்கு மைண்ட் பண்ண போகிறோம். இது எதுக்கு ப்ரோ வைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கே தெரில. நான் சும்மா வச்சேன், தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் வச்சு அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தா ஒரு பையன் உள்ளே வந்துட்டான். டேய், நீ என்னடா பண்ணுறீங்க? வழக்கமாக பார்த்தா எல்லாம் குகையில் தானே இருப்பானுங்க, இவங்க என்ன வெளியே சுற்றிட்டு இருக்கானுங்க. டேய், எலும்பு கூட்ட மாட்டியா? நீ போய் தூங்கலையா? என்னை அடிக்கத்தினே வந்துட்டு இருக்கியா? வாடா, வந்து அடிச்சு பாரு. போய் விளையாடுங்கப்பா. எது லாடுறமா? காய்ஸ், இந்த ஆட்டுக்கு கொழுப்பை பார்த்தீங்களா? இரு, உன கொண்டுட்ட வந்து உன்னை பார்த்துக்கிறேன். இப்படியே அவனை கூட்டிகிட்டு போய் வேண்டியதான். எவன்டா அது பட்டாசு வச்சு விளையாடுறது? டேய், எவன்டா அவன் தலையில் பட்டாசை கொளுத்தி போட்டது? யாட, நீ பார்த்த வேலை தானே அது? இரு, உன்னைய என்ன பட்டாசு விட்டு பாரு. டேய், யாரை கேட்டு கொன்னேன்? நான் கொன்னல. அப்போ எங்க அவன்? அந்த பக்கத்தில் இருப்பான். இந்த போய் பார்க்குறேன். காய்ஸ், எட்டி பார்த்தாலே பயமா இருக்கே. அப்போ உள்ள போன அந்த பக்கம் பாதாள கிணறு. எனக்கு ஒரு சிங்க் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல கைஸ். இப்படி என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ரொம்ப மனசு வருத்தமா போச்சு கைஸ். அப்பயே நினைச்சேன்டா இப்படிலாம் நடக்கும். சரி கைஸ், என்னோட ஆர்மர், என்னோட டூல்ஸ், என்னோட எல்லா பொருளும் உள்ள மாட்டிச்சு. 67 நாளா ப்ளே பண்ணி அதில் சேர்த்து வச்ச மொத்த டிவைஸும் அதில் தான் இருக்கு. போய் நான் அதை எடுக்கலைன்னா என்கிட்ட ஒன்றுமே இருக்காது கைஸ். அதை எடுத்தே ஆகணும். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு கைஸ். ஒரு வழியாக வந்து எடுத்துட்டேன். ஆனால் என்னோட பாதி பொருளை தான் காணும். எங்கே போச்சுன்னு தெரில. ஓகே, கொஞ்சம் தூரம் தேடி பார்ப்போம் எங்கேயும் கிடக்கா அப்படின்னு. செத்த இடத்துல தான் கிடக்கணும், ஆனால் காணும். ஓகே ப்ரோ, எப்படி செத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிக்குஞ்சு சைஸில் திரிவான்ல ஒரு சாம்பி பையன், அந்த பயப்புள்ள வந்து ஆர்மர் போட்டிருக்கும் போதே அடின்னு அடித்து கொன்னேட்டான். அதான் செத்துட்டேன். இப்போ திரும்பி அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே பாதி பொருள் எடுத்துட்டான். பாதி பொருள் எங்கிட்டு போணுச்சுன்னே தெரில. அவன் பாதி எடுத்து மாட்டிட்டு ஓடிட்டான். தேடி பார்த்தேன், காணும் அவனை. கைஸ், அந்த கேவில் ஒன்றுமே இல்லை கைஸ். கடைசியில் ரூட்டு போனது தான் மிச்சம். வேறு கேவு பார்க்கலாம் நீங்கிட்டு வரும்போது நல்ல பெரிய பள்ளத்தாக்கா ஒன்று தெரிஞ்சிச்சு. அந்த பள்ளத்தாக்கில் தான் இப்போ நான் வந்து ரூட் அடிக்க போகிறேன். அதாவது மைனிங் பண்ண போகிறேன். இங்கெல்லாம் பெட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போகலாம். இல்லைன்னா நீங்கள் ரீஸ்பான் ஆகி
உங்கள் வீட்லேயே போய் இறங்கிடுவீங்க. அங்கேருந்து திரும்பி 145 கிலோமீட்டர் தாண்டி வந்து திரும்பி அந்த கேவில் உங்கள் செத்த ரூட்லாம் எடுக்கிறதுக்கிட்டையும் அங்கிட்டு வர குட்டி சாம்பியெல்லாம் அள்ளி போட்டு போயிடுவான். அதனால தான் அந்த ஒரு வாட்டி அந்த பெட்டை டச் பண்ணிங்கன்னா ரீஸ்பானி ஆகி அங்கேயே வந்து இறங்கிடுவீங்க. அதனால் எல்லாம் கொஞ்சம் பெட்டுக்கிட்டலாம் செட் பண்ணி வச்சுட்டு ரூட்லாம் அதில் பொறுக்கி வச்சுட்டு அப்புறம் போங்க. ரூட் அடிச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு டார்ச் வச்சுட்டு வந்துடுங்க. குகையில் டார்ச் வச்சு வந்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் டார்ச் வைக்கும்போது அயனிங் பண்ணுங்க, இது மைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு கொஞ்சம் வாய் உளறி இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா இங்கே மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, வாங்க எல்லாம் கேவுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன அப்புறம் வீர டைலாக்லாம் பேசிட்டு வந்து ஏதோ ஒரு குகையில் நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வாட்டி தான் நானும் அடி வாங்குறது. நானும் மனுஷத்தானே, எனக்கு வலிக்கும்ல. இப்போ பாருங்கள் எத்தனை பேர் தெரியுறானுங்க. அதனால தான் ஒன்றரை பெட்டை போட்டு படுத்து தூக்கி காலைல எழுந்திரிச்சு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துட்டேன். ஆனால் நிறையா வாட்டி செத்துட்டேன். ரூட்லாம் அடிக்கிட்டு இங்கே வந்து ஒழிஞ்சிட்டு தாட்டு வச்சுட்டேன். அதனால் உள்ளே எவனும் ஒன்றரை வர மாட்டான். அதனால தான் ப்ரோ நீங்கள் கோல்டு எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்களா? அதாப்பா இல்லை, வெறும் அயன் தான்ப்பா இருந்துச்சு. அதை தூக்கி இப்போ அடுப்பு மேலே வச்சேன். எனக்கு நிலக்கரி இல்லாமல் போச்சு, மைண்ட் பண்ணாமல் வந்துட்டேன். ரைட்டு, ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து பார்ட் 2ன்னு 2வது வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்களோ அவங்க ஒரு ப்ளூ கலர் ஆட்டை அனுப்பி விட்டு போங்க. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, டாடா.